தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். போர்க்கால அவசர நிலை வரப்போகிறது. பொதுமக்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், உணவுப் பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு உத்தரவை பாகிஸ்தான் அரசாங்கம் அவங்க நாட்டு மக்களுக்கு போட்டிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் பொருந்துமா? இந்தியாவிற்கும் பொருந்தும். இந்தியாவிலும் உணவுப் பொருட்களின் விலை ஏறும், மளிகை பொருட்களின் விலை ஏறும். போர்க்கால அவசர நிலை என்பது இந்தியாவிலும் கொண்டு வரப்படும். இதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இதை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, சென்னையிலிருந்து இலங்கைக்கு சென்ற விமானத்தில் சோதனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. பகல்காம்ல தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள்ல ஒரு சிலர் சென்னையிலிருந்து இலங்கைக்கு தப்பி சென்றதாகவும் தகவல் உளவுத்துறைக்கு கிடைச்சிருக்கு. தற்போது இலங்கையில இந்திய அதிகாரிகள் அங்கே சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொழும்புல நடந்துகிட்டு இருக்கு இந்த சோதனை. இந்த சோதனை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் புள்ளப்பூச்சி பங்களாதேஷ் ஏதோ சொல்லியிருக்கிறான், 7 மாநிலங்களை நாங்கள் ஆக்கிரமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அது என்னங்கிறதையும் இந்த பதிவுல நாம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ முதல் கட்டமா போர்க்கால அவசர நிலையை பற்றி பார்க்கணும். எமர்ஜென்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சில 2 டைப் இருக்குங்க. ஒரு எமர்ஜென்சி பாத்தீங்கன்னா, உள்நாட்டுல குழப்பங்கள் ஏற்படும் பொழுது, உள்நாட்டுல ஏதாவது பெரிய கலவரம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க, அவசர நிலை. இந்த கொண்டு அனைவரையும் யாரெல்லாம் பிரச்சனைக்குரியவர்களோ எல்லாரையும் தூக்கி ஜெயில வைப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி இந்திரா காந்தி பீரியட்ல வந்துச்சு. இந்த இந்திரா காந்தி பீரியட்ல வரும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, அத்தனை எதிர்கட்சி தலைவர்களையும் அரசியல் பிரமுகர்கள் எல்லாரையும் அடிச்சு தூக்கி ஜெயில வச்சாங்க. அந்த டைம்ல தான் ஸ்டாலினையும் தூக்கி ஜெயில வச்சாங்க. ஸ்டாலினை ஏன் தூக்கி வச்சாங்கிறது அது வேற கதை. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பேச வேண்டாம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு டைப் எமர்ஜென்சியை பார்த்துட்டோம். உள்நாட்டுல குழப்பங்கள் ஏற்படும் பொழுது, கலவரங்கள் ஏற்படும் பொழுது கொண்டு வரப்படக்கூடிய எமர்ஜென்சி. இப்போ இன்னொரு எமர்ஜென்சி இருக்கு. அது என்ன அப்படின்னா, வார் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார் எமர்ஜென்சி அப்படிங்கிறது போர்க்கால அவசர நிலை. நம்ம நாடு பிற நாட்டோடு ரொம்ப தீவிரமா சண்டை போடுறாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல உள்நாட்டுல எந்த ஒரு குழப்பமும் வந்துடக்கூடாது, உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா முழுவதும் வார் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டு ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் அந்த நாடு என்பது செல்லும். இது உலகம் முழுக்க எல்லா நாடுகளுமே வார் எமர்ஜென்சி எல்லாம் கொண்டு வருவாங்க. சோ இந்தியாவும் நாளைக்கு பாகிஸ்தானோட மிக தீவிரமாக போரில் ஈடுபட்டால் இந்தியாவிலும் வார் எமர்ஜென்சி கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதனாலதான் சொல்றோம், பொதுமக்கள் உங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், உணவுப் பொருட்களை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கும் சேர்த்து சொல்கிறோம். ஒருவேளை இந்த போர் உக்கிரமடைந்து, போர் இன்னும் ஆரம்பிக்கல, எந்த நேரத்துல வேணாலும் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொள்ளலாம். ஒரு பக்கம் இந்திய ராணுவம் ஏவுகணை சோதனை பண்றாங்க, கப்பற்படையில போர் பயிற்சி செய்யறாங்க, விமானப்படையில பயிற்சி செய்யறாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இன்று 450 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணை சோதனையை வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. இப்படி 2 நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு போர் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரத்துல வேணாலும் மோதிக்கொள்ளலாம். போர் ஏற்பட்டால் போர்க்கால அவசர நிலை என்பது கொண்டு வரப்படும். அந்த நேரத்துல ராணுவத்துக்கிட்ட அதிகாரம் போகலாம். இந்த நாட்டை ராணுவத்துக்கிட்டையும் ஒப்படைக்கலாம். இல்லையா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரோட கையிலேயே அதிகாரத்தை வச்சிருக்கலாம். மூன்றாவதாக குடியரசுத் தலைவர்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கலாம். சோ 3ல எது வேணாலும் நடக்கும். ஆனா எமர்ஜென்சிங்கிறது கன்ஃபார்ம். இந்த எமர்ஜென்சி கொண்டு வந்துட்டாங்கன்னா, உள்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பவர் இருக்காது. மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், மாநில கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு பவர் இருக்காது. அங்க டெல்லியில ராணுவம் என்ன சொல்கிறதோ அதுதான் இந்தியா முழுக்க நடக்கும். அதைத்தான் குடியரசுத் தலைவரே கேட்டாகணும். ராணுவம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது கொஞ்ச நாளைக்கு வேற இடத்துல குடியமர்த்துங்க, தள்ளி வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கவர்மெண்ட் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா பார்டர்ல இருக்கக்கூடிய சில கிராமங்கள்லாம் இருக்கும். இந்த கிராமங்கள்லாம் உடனடியாக காலி பண்ணுங்கன்னா காலி பண்ணித்தான் ஆகணும். அந்த மாதிரியான ராணுவம் சொல்லக்கூடிய விஷயத்தை தட்டாமல் கவர்மெண்ட் செய்யும். வார் எமர்ஜென்சில இது எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, உள்நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா, இந்த வார் எமர்ஜென்சி டைம்ல அவங்கள தூக்கி ஜெயில வச்சிருவாங்க, அடிச்சு தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அவர்களுக்கு பவரும் இருக்காது. இந்த உள்நாட்டுல பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இந்த வார் எமர்ஜென்சி கொண்டு அடிச்சு தூக்கி உள்ள வச்சிருவாங்க. மிலிட்ரியோட ரூலுங்கிறது வேற. நம்ம ஜனநாயகம்னு சொல்லிக்கிட்டு நீங்க பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு, பிஜேபியை விமர்சனம் பண்ணிக்கிட்டு நீங்க பேசலாம். எது வரைக்கும் பேசலாம்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி கையில அதிகாரம் இருக்க வரைக்கும் நீங்க பேசலாம்.
வார் எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு ராணுவத்துக்கிட்ட அதிகாரம் போயிடுச்சுன்னா நீ ஒண்ணுமே பேச முடியாது, பேசினா வாயிலே சுட்டுருவாங்க. அதனால தேவையில்லாமல் போர்க்காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறது, இந்தியாவுக்கு எதிராக பேசுறது, இந்திய ராணுவத்துக்கு எதிராக பேசுறது, இந்த மாதிரியான வேலைகளை நிறுத்தி கொள்ளுங்கள். சரிங்களா? தூக்கி உள்ள வச்சாங்கன்னா காலத்துக்கும் வெளியில வர முடியாது. இப்போ இந்த போர்க்கால அவசர நிலை என்பது 100% வருமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா போர் உக்கிரம் அடைந்து விட்டால், போர் மிக தீவிரமடைந்து பாகிஸ்தானை அழிச்சே தீர்வுன்னு இந்தியாவும், இந்தியாவை அழிச்சே தீர்வுன்னு பாகிஸ்தானும் களத்துல இறங்கி ரொம்ப உக்கிரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியா முழுவதும் ராணுவ கட்டுப்பாட்டில் வந்துவிடும். அதனால போர்க்கால அவசர நிலை வந்துச்சுன்னா நிச்சயமாக அனைவரும் உணவுப் பொருட்களையும் மளிகை பொருட்களையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இலங்கையில சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில சென்னையிலிருந்து சென்ற விமானம், அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு சென்னையிலிருந்து கொழும்புக்கு எத்தனை விமானங்கள் சென்றதோ அத்தனை விமானங்களிலும் சோதனை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இதை இந்திய அதிகாரிகள் தான் அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்திய உளவுத்துறை சேர்ந்தவர்கள், அப்புறம் என்ஐஏ, இந்தியாவினுடைய என்ஐஏ அதிகாரிகள் கொழும்புக்கு போயிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இலங்கை அதிகாரிகளும் செய்யறாங்க. இப்போ இந்த சோதனை மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த பகல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள்ல கொஞ்சம் பேர் இலங்கைக்கு தப்பிச்சு போயிருக்காங்க தற்காலிகமா அப்படிங்கிறது தெரியுது. ஆனா ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேன், இலங்கையை இந்தியா நம்பக்கூடாது, சிங்களர்களை இந்தியா நம்பக்கூடாது என்ற ஒரு பாயிண்ட நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா இலங்கை சிங்களர்கள் எப்பொழுதும் இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் இருப்பார்கள். 1971 போர் காலத்துல பாகிஸ்தானினுடைய ராணுவம் தரையிறங்கி பெட்ரோலை நிரப்பிக் கொள்வதற்கு, எரிபொருளை நிரப்பிக் கொள்வதற்கு இலங்கை அவங்களுடைய விமானப்படை தளங்களை கொடுத்தாங்க. பாகிஸ்தான் ராணுவம் இலங்கையில் எரிபொருளை நிரப்பிக் கொண்டு மறுபடியும் சென்றது இந்தியாவில் தாக்குதல் நடத்துறதுக்காக. இது 1971 பங்களாதேஷ் போர் நடந்துட்டு இருந்தது இல்லையா, இந்தியா பங்களாதேஷ் அந்த பிரச்சனை. அந்த டைம்ல இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது. ஏன்னா பாகிஸ்தான் இந்தியாவை சுத்தி வரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட விமானத்தோட எரிபொருள் எல்லாம் பத்தாது. அப்ப இலங்கை அரசாங்கம் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு, பாகிஸ்தான் விமானப்படைக்கு அந்த நேரத்துல உதவுச்சு. இப்பவும் சொல்றேன், சிங்களர்கள் பாகிஸ்தானோடு தொடர்பில் இருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பாகிஸ்தானோடு தொடர்பில் இருக்கிறார்கள். இந்த ஒரு குற்றச்சாட்டை இப்பவும் நாங்க முன்வைக்கிறோம். சரிங்களா? அதனால சிங்களர்களை இந்தியா நம்பக்கூடாது. பங்களாதேஷை இந்தியா நம்பல. இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு காலத்துல பங்களாதேஷ்க்கு அவ்வளவு செஞ்சோம், இப்ப முதுகுல குத்திட்டானேன்னு. கூடிய சீக்கிரம் நீங்க பாருங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்டுச்சுன்னா இலங்கை பாகிஸ்தான் பக்கம் சாயும். இதையும் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பார்க்கத்தான் போகுது. இதற்கு பிறகாவது இலங்கையை இந்தியா நம்பக்கூடாது அப்படிங்கறத தெளிவா நாங்க கேட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த 2 விஷயங்களை பற்றி பார்த்தாச்சு. அந்த சோதனையை பத்தி சொல்லணும். முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த விமானத்துல சோதனை நடந்துகிட்டு இருக்கு. சென்னைக்கு சென்னையிலிருந்து தான் பிளைட் ஏறி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரகசிய தகவலும் கிடைத்திருக்கிறது. இதனால இந்த சோதனையின் முடிவுல தான் யாரு இலங்கையில எங்க பதுங்கி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பிற்காலத்துல தெரிய வரும். அடுத்ததா பிற்காலம் இல்ல, கூடிய சீக்கிரம் தெரிய வரும். இப்ப அடுத்ததா பங்களாதேஷ் ஏதோ ஒரு விஷயத்த பேசியிருக்கான், பூச்சாண்டி காட்டியிருக்கான். என்ன அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் இந்தியாவின் 7 மாநிலங்களை ஆக்கிரமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 மாநிலங்கள் மீது போர் தொடுப்போம் அப்படின்னு அவன் சொல்லல. ஏன்னா போர் தொடுக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட மிலிட்டரி கிடையாது பங்களாதேஷ்ட. அவனே இந்தியாவோட ராணுவத்தின் பாதுகாப்புல தான் இருக்கான். அண்டை நாடுகள் எதுவும் உள்ள வராம இந்தியன் ஆர்மி தான் பங்களாதேஷ்க்கும் சேர்த்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. பங்களாதேஷ் ராணுவம் அப்படிங்கிறது ஒரு புள்ளப்பூச்சி. இப்போ இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினால் நாங்கள் இந்தியாவின் அந்த வடகிழக்கு மாநிலங்களான 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், அதே போல மிசோரம், நாகாலாந்து, திரிபுரா, மணிப்பூர், இந்த 7 சிஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய 7 வடகிழக்கு மாநிலங்களை நாங்கள் ஆக்கிரமிப்போம். எங்களுடைய ராணுவம் செல்லும், காவல் போலீஸ் போகும், 7 மாநிலங்களுக்குள்ளேயும் நாங்க நுழைஞ்சு மக்களை கொள்வோம். இப்படியெல்லாம் பங்களாதேஷ்காரன் பேசியிருக்கிறோம், பங்களாதேஷை சேர்ந்த ஒரு ராணுவ அதிகாரி. அப்போ இவர்களுக்கு எங்கிருந்து துணிச்சல் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம் என்ற போர்வையில் இவர்கள் ஒன்று சேர்கிறார்கள். பங்களாதேஷுக்கு நம்ம எவ்வளவு உதவி பண்ணிருக்கோம். அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது இந்தியா. அவங்களுக்கு கஷ்ட காலத்துல பணம் கொடுத்து உதவியது இந்தியா. அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பாலங்கள், சாலைகள், விமான சேவைகள், அத்தனை கட்டமைப்புகளையும் உருவாக்கி கொடுத்தது இந்தியா. ஆனா முதுகுல குத்துறான் பாருங்க பங்களாதேஷ். ஏன்னா அவன் முஸ்லிம் என்ற போர்வையில் ஒன்று சேர்கிறான். அவனுக்கு மதத்தை தாண்டி சிந்திக்க தெரியாது. முஸ்லிம்களுக்கு மதத்தை தாண்டி சிந்திக்க தெரியாது. அதனால பங்களாதேஷ்காரன் அந்த விசுவாசத்தை மறந்துட்டான்.
நமக்கு இந்தியா தானே எல்லா உதவியும் பண்ணுச்சு, இந்தியா தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. அன்றைக்கு பாகிஸ்தான் ராணுவம் வந்து நம்ம நாட்டு பொண்ணுங்களை கொன்னானுங்க, நம்ம நாட்டு மக்களையும் குழந்தைகளையும் கொன்னானுங்க. அந்த நேரத்துல இந்திய ராணுவம் தானே ஓடி வந்து நம்மளை காப்பாத்துச்சு அப்படிங்கிற அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட பங்களாதேஷ்காரனுக்கு இல்ல. இப்ப அவன் முஸ்லிம் என்ற போர்வையில் இந்தியாவை எதிர்த்து கொண்டு நிற்கிறான். பாகிஸ்தானும் எதிர்த்துட்டான், பங்களாதேஷும் எதிர்த்துட்டான், சைனா ஆல்ரெடி எதிர்ப்பு. இப்போ இலங்கை தான் அடுத்து பெண்டிங்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் இலங்கையோட உண்மை முகத்தையும் இந்தியா பார்க்கும். ஆக மொத்தம் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடுகளையுமே இந்தியா நம்பக்கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்லிக்கிறோம். இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகளை இந்திய ராணுவம் தன்னுடைய ராணுவ பலத்தை கொண்டு அடக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். சைனா மாதிரி, சைனா எப்படி அடிச்சு ஒரே கண்ட்ரோல்ல வச்சிருக்கானோ அந்த மாதிரி இந்தியாவும் இந்த சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தானு, நேபாளம், பூட்டானு இதையெல்லாம் அடிச்சு நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். இத்தனை வருஷமா இந்தியா ஏன் இப்படி செய்தது அப்படிங்கிறது எனக்கு புரியல. காங்கிரஸ் பீரியட்ல இருந்தது, காங்கிரஸ் வந்து இந்தியாவுக்கு எதிரி, அவன் எதுவும் செய்யல. பிஜேபி கவர்மெண்ட் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம். பிஜேபி செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு.